ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ 11th மேக்ஸில் நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா பைஜெக்டிவ் அண்ட் இன்வர்ஸ். பைஜெக்டிவ்னா என்னென்னு பார்த்துருப்போம். 1 to 1 and on to ஃபங்க்ஷனை பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், ரைட்டா? இப்போ டேரெக்டாக நம்ம 1 to 1 on to 1 to 1 on to கொடுத்தாங்கன்னா ஓகே, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ அது பைஜெக்டிவ் பொறுத்த வரைக்கும் டொமைன் கோடொமைன் இருந்து நம்ம அப்ளை பண்ண வேல்யூ வந்து டொமைனில் இருக்க இமேஜ் எல்லாமே அங்கே விழுந்துருந்துச்சு அப்படின்னா, அதாவது ஈக்குவல் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் டொமைன் அண்ட் கோடொமைனில் இருந்துச்சு அப்படின்னா அது என்ன சொல்லுவோம் அப்படின்னா பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன் சொல்லுவோம், ரைட்டா? இது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும். நீங்கள் என்ன கொஸ்டின் அப்படின்னா எஃபோட வேல்யூ கொடுத்துருக்காங்க, ஜியோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. நார்மலாக நம்ம இன்ன வரைக்கும் நம்ம பார்த்தது 10th பொறுத்த வரைக்கும் எப்படி பார்த்துருப்போம் அப்படின்னா எக்ஸு ஒய் இருக்கும், ஏதோ ஒரு பேர் இருக்கும், அது நார்மலாக ஒரு செட்டு தான் இருக்கும், 1 2 3 இருக்கும். அங்கே ஜியில் அதாவது ஒரு இன்னொரு செட்டில் கொடுத்துக்கும் போது 2 3 4 அப்படின்னு இருக்கும். இன்னும் இது இன்புட் வேல்யூ, அது அவுட்புட் வேல்யூன்னு கொடுத்துருப்போம். இங்கே ரிசல்ட்டே கொடுத்துருப்பாங்க. எஃப்ங்கிறது அங்கே நம்ம என்ன பண்ணுவோம், எஃப்ங்கிற ஃபங்க்ஷன் தான் இப்படி இருக்கும். கொஸ்டினே இப்படி தான் இருக்குது இந்த இடத்துல, ரைட்டா? இப்போ காம்போசிஷன் அப்படின்னா என்னன்னு நம்ம பார்ப்போம், ரைட்டா? இப்போ நல்லா கவனிச்சுங்க. இப்போ எஃப்ல முதல் வேல்யூ இருக்குது பார்த்தியா, 1 3 2, இது வந்து இன்புட் வேல்யூ. கிடைக்கக்கூடியது அவுட்புட் வேல்யூ. கிடைக்கக்கூடிய அவுட்புட் வேல்யூ ஜியில் இருக்கும். ஜியில் என்னது 1 1 2, இங்கே இருக்க 1 2 3 இங்கே இருக்கா, அங்கே இருக்கிற வேல்யூ கண்டிப்பாக இங்கே இருக்கணும், ஓகேவா? எக்ஸ்ட்ரா இருந்துச்சு அப்படின்னா அது வராது, ஓகேவா? அங்கே இருக்கிற வேல்யூ இருக்கணும். அங்கே எக்ஸ்ட்ரா வேல்யூ, அதாவது இன்புட் வேல்யூ எக்ஸ்ட்ரா இருக்கலாம். அவுட்புட் கிடைக்கக்கூடிய ரிசல்ட் என்ன வேல்யூ அப்ளை பண்ணாலும் இங்கே இருக்கிற வேல்யூ தான் இருக்கணும், ரைட்டா? ஒரு கொஸ்டின் போடுறேன், போட்டதுக்கப்புறம் புரியும், சரியா? ஃபைண்ட் எஃப் காம்போசிஷன் ஜி. இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா எஃப் காம்போசிஷன் ஜி அப்படின்னு எடுத்துக்கிறேன் அப்படின்னா நான் ஜி எடுத்துக்கிறேன். ஜியோட வேல்யூ எப்படி இருக்கணும் அப்படின்னா இங்கே இருக்க வேல்யூ தான் செலக்ட் பண்ணுறேன். ஏன்னா ஜியில் தான் இன்புட் எடுத்துக்கிறேன், ஜி ஆஃப் 2, ஓகேவா? அதே மாதிரி எஃப் காம்போசிஷன் ஜி ஆஃப் 3, அடுத்த எஃப் காம்போசிஷன் ஜி ஆஃப் 4, இப்படி தான் எடுத்துக்கிட்டோம், ஓகேவா? இங்கே ஜி இருக்குன்னா ஜியோட வேல்யூஸ் இன்புட் வேல்யூ தான் எடுத்துக்கணும், 2 3 4, ரைட்டா? இப்போ இந்த நடுவில் இருக்க காம்போசிஷனோட ஒர்க் என்ன அப்படின்னா பின்னாடி வர்ற ஜி ஆஃப் 2க்கு ஒரு பிராக்கெட் இன்ட்ரோடியூஸ் பண்ணிடுவோம். காம்போசிஷனோட ஒர்க்கே அதுதான். காம்போசிஷன் ஒர்க் பின்னாடி வர்ற ஜி ஆஃப் 2க்கு என்ன பண்ணிடும் அப்படின்னா ஒரு பிராக்கெட் இன்ட்ரோடியூஸ் பண்ணிடும். அப்போ இங்கே எஃப் ஆஃப் ஜி ஆஃப் 3, அதுக்கு அடுத்தது எஃப் ஆஃப் ஜி ஆஃப் 4. ஓகே, இப்போ எஃப் ஆஃப் ஜி ஆஃப் 2 ஓட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா ஜி ஆஃப் 2னா அது 2க்கு என்ன ரிசல்ட் இருக்கு, 1. அப்போ எஃப் ஆஃப் 1. இங்கே வந்து என்ன அப்படின்னா ஜி ஆஃப் 3 ஓட ஆன்சர் என்ன இருக்கு, 1. அப்போ எஃப் ஆஃப் 1. இங்கே ஜி ஆஃப் 4 ஓட ரிசல்ட் என்ன இருக்கு அப்படின்னா 2. இப்போ எஃப் ஆஃப் 1 எஃப் ஆஃப் 2. இப்போ எஃப் ஆஃப் 1னா எஃப் ஆஃப்ல 1 ஓட ரிசல்ட் என்ன இருக்கு, 2. அப்போ இங்கேயும் 2. 2க்கு என்ன ரிசல்ட் இருக்கு, 2. இதுதான் என்ன அப்படின்னா எஃப் காம்போசிஷன் ஜி, ஓகேவா? நல்லா கவனிச்சுக்கோங்க. காம்போசிஷன் ஒர்க்கு பின்னாடி வர்ற என்ன வருதோ அதுக்கு பிராக்கெட் இன்ட்ரோடியூஸ் பண்ணிடுது. ஜி ஆஃப் 2க்கு பிராக்கெட் இன்ட்ரோடியூஸ் பண்ணிடுது. ஜி ஆஃப் 2 ஓட ரிசல்ட் தான் 1. நார்மலாக எஃப் ஆஃப் எக்ஸ் ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருப்பான், வேல்யூ 1 அப்ளை பண்ணோம்னா எஃப் ஆஃப் ஓட ஆன்சர் ஒன்று இருக்குமா, அதை தான் நம்ம என்ன பண்ணுவோம், எஃப்னு எழுதுவோம் ஃபங்க்ஷனில். இதை டேரெக்டாக கொடுத்துருக்காங்க. அப்போ 2 அப்ளை பண்ணால் 1 ரிசல்ட் கிடையாது. அப்போ ஜி ஆஃப் 2 ஓட ஆன்சர் 1. இப்போ எஃப் ஆஃப் 1 வந்துருச்சு. எஃப் ஆஃப் ஓட ஆன்சர் என்ன, 2. அதான் எழுதிருக்கும். அப்போ இதுதான் என்ன அப்படின்னா எஃப் காம்போசிஷன் ஜி. அப்போ எஃப் காம்போசிஷன் ஜி ஈக்குவல் டு என்ன கிடைக்குது, என்ன எழுதலாம், என்ன எதுக்கு ஆன்சர் நம்ம நல்லா கவனிக்கணும். இப்போ எஃப் காம்போசிஷன் ஜி எழுதும் போது எதோட ரிசல்ட் எழுதலாம், ஓகே? 2 அப்ளை பண்ணியிருக்கோம், 2 கிடைச்சிருக்கு. அப்போ 2, 2. இங்கே 3 அப்ளை பண்ணியிருக்கோம், 2 கிடைச்சிருக்கு, 3, 2. 4 அப்ளை பண்ணியிருக்கோம், 2 கிடைச்சிருக்கு, 4, 2. இதுதான் என்ன அப்படின்னா எஃப் காம்போசிஷன் ஜி. இப்போ ஜி காம்போசிஷன் எஃப் கொஞ்சம் டைரக்டாக சொல்கிறேன் பாரு, புரிஞ்சுக்கோங்க. இப்போ எஃப் ஆஃப் ஓட வேல்யூ செலக்ட் பண்ணுவோமா, எஃப் ஆஃப் ஓட வேல்யூ 2. 2க்கு என்ன ரிசல்ட் கிடைக்குது, இங்கே 1. அப்போ 1 அப்ளை பண்ணும்போது 1 கிடைக்குது. நல்லா கொஸ்டினை புரிஞ்சுக்கணும். இப்போ எஃப் காம்போசிஷன் ஜி சொன்னோம், ஜியோட வேல்யூ எடுத்துக்கிட்டோமா, 2க்கு 1 கிடைச்சிச்சா, 1 எங்கே இருக்கு, இங்கே இருக்கு. 1க்கு 2 ஆன்சர், 2, 2 எழுதிருக்கோமா, அது அப்படியே சொல்கிறேன். 1 1க்கு 2, 2 இங்கே இருக்கு, 2 ஓட ரிசல்ட் 1. அப்போ 1, 1. இப்போ இங்கே வந்து 3, 1, 3 எடுத்துக்க போகிறோம். 3க்கு 1 ரிசல்ட், 1 இங்கே தான் இருக்கு, 1, 2. அப்போ அப்ளை பண்ணது 3, கிடைக்கிறது 2. 3, 2. இங்கே 4 அப்ளை பண்ணுறது 4. 2 எங்கே 2 இருக்கு, இங்கே இருக்கு. 2க்கு ரிசல்ட் 2. அப்போ 2 தான். சொல்றது புரியுதா? அப்ளை பண்ணுறது 4, இங்கே 2னா அங்கே எங்கே 2 இருக்குன்னு பார்க்குறோம், அது கிடைக்கக்கூடிய ரிசல்ட். அப்போ 4, 2. இதுதான் என்ன அப்படின்னா எஃப் காம்போசிஷன் ஜி. இந்த கொஸ்டின் பாருங்க, சேம் அதே மாதிரியே தான். ஃபைண்ட் ஜி காம்போசிஷன் எஃப்.
ஓகேவா என்ன பண்ணலாம் g composition f of f ல 4 இருக்கா சாரி f ல 1 f ஓட வேல்யூ தான் பார்க்கணும் அடுத்து f க்கு 2 அடுத்து f ஓட வேல்யூ பாத்தீங்கன்னா 3 ஓகேவா இப்போ g பின்னாடி வர f of 1 க்கு பிராக்கெட் இன்ட்ரோ듀ஸ் பண்ணிரோம் காம்போசிஷன் இங்க f of 2 க்கு பிராக்கெட் இன்ட்ரோ듀ஸ் இங்க f of 3 க்கு பிராக்கெட் இன்ட்ரோ듀ஸ் equal to g of f of 1 f of 1 ஓட ரிசல்ட் என்னன்னு பாருங்க f of 1 ஓட ரிசல்ட் 4 அடுத்து f of 2 ஓட ரிசல்ட் பாருங்க 5 f of 3 ஓட ரிசல்ட் பாருங்க 5 இப்போ g of 4 4 க்கு என்ன ஆன்சர் வருது 1 5 க்கு என்ன ஆன்சர் வருது 2 அப்ப இங்க 2 தான் அப்ப நமக்கு என்ன கிடைச்சிருது g composition f equal to 1 க்கு ஆன்சர் 1 2 க்கு ஆன்சர் 2 3 க்கு ஆன்சர் 2 இதுதான் என்ன அப்படினா g composition f can you find f composition g நம்மளால f composition g கண்டுபிடிக்க முடியுமான்னு கேக்குறாங்க இப்போ f composition g கண்டுபிடிக்க முடியும்னா என்ன அர்த்தம் அப்படினா இங்க என்ன இருக்கு g இருக்கா g ங்கிறது டொமைன் ஓகேவா g ங்கிறது டொமைன் f ங்கிறது கோ டொமைன் ஏனா g ஓட வேல்யூ நம்ம எடுத்துக்க போறோம் கிடைக்கக்கூடியது தான் f ஆஃப் இங்க பாருங்க f composition g f ங்கிறது என்னது நம்ம கிடைக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் வந்து அப்ளை பண்ணக்கூடிய வேல்யூ கிடைக்கக்கூடியது g ஆஃப் ஓட வேல்யூ தான் கிடைச்சிருக்கா அப்ப ஃப்ரண்ட்ல இருக்குது டொமைன் பின்னாடி இருக்குது என்னது கோ டொமைன் இப்போ f இந்த இது f composition g பார்க்கும்போது என்னது g ங்கிறது டொமைன் ஓகேவா அப்ப வந்து நம்ம அப்ளை பண்ணும்போது டொமைன் ஆஃப் g equal to g ஓட வேல்யூ வர டொமைனா முதல் ஒரு வேல்யூ 4 5 6 ஓகேவா அதுக்கு அடுத்து என்ன அப்படினா அன்கோடொமைன் கோடொமைனோட வேல்யூ அப்படினா கோடொமைன் ஆஃப் இப்போ கோடொமைன் ஆஃப் f ன்னு சொல்லலாம் ஓகேவா கோடொமைன் ஆஃப் f equal to இல்லையா இந்த இதே நம்ம மென்ஷன் பண்ணாம வெறும் இப்படி எழுதிக்கலாம் codomain of f composition g codomain of f composition g நம்ம எழுதிக்கலாம் ஓகேவா இப்போ டொமைன்ங்கிறது g ஓட வேல்யூ எழுதிட்டோமா கோடொமைன்ங்கிறது f ஓட வேல்யூ எழுதுங்க f ஓட வேல்யூ பாருங்க கோடொமைன்ங்கிறது கிடைக்கக்கூடிய ரிசல்ட் 4 5 5 அப்ப 4 5 தான் இருக்கு நான் அப்ளை பண்ணக்கூடிய வேல்யூ 4 5 6 கிடைக்கக்கூடியது 4 5 தான் வருது என்ன வரல 6 வரல நம்ம அப்ளை பண்ணது நிறைய வேல்யூ இருக்கலாம் ஓகேவா கண்டிப்பா அது என்ன ஆகும் இன்க்ளூட் ஆகும் ஆனா பாரு என்ன வேல்யூ மிஸ் ஆகுது 6 மிஸ் ஆகுது இந்த क्वेश्चन வாங்க இப்போ f composition g போட்டோமா ஃபர்ஸ்ட் g ங்கிறது என்னது டொமைனா g ஓட வேல்யூ பாருங்க 2 3 4 2 3 4 அங்க இருக்குமானா 2 4 இருக்கு 3 இருக்கலாம் சார் 2 3 4 தானே இங்க 2 4 நம்மள்ட்ட கிடைக்குது மீதி வேல்யூ 1 செகண்ட் இப்போ இங்க பாத்தீங்க அப்படினா இப்போ f composition g ஓட வேல்யூ அப்ளை பண்ணுவோம் 4 5 6 அப்ளை பண்றோம் ரைட் ஆனா கிடைக்கக்கூடிய ரிசல்ட் பாத்தீங்கன்னா நமக்கு என்ன வருதுன்னா 1 2 4 தான் வருது ஓகே கிடைக்கக்கூடிய ரிசல்ட் என்னது 1 2 4 இப்போ அந்த 1 2 4 அங்க இருக்கான்னு பாத்தீங்க அப்படினா என்ன இருக்கு இங்க 1 2 4 சிம்பிளா சொல்றேன் இல்லனா இது உங்களுக்கு டவுட்டா இருந்துனா நீங்க ஃபாலோ பண்ணணும் வேற மாதிரி நான் சொல்றேன் எப்படி அப்படினா வழக்கம் போல என்ன பண்ணலாம் f composition g கண்டுபிடிக்கலாம் f composition g of 4 ன்னு எடுத்துக்கலாம் ஓகேவா composition bracket இன்ட்ரோ듀ஸ் பண்றோம் g of 4 g of 4 ங்கற ஆன்சர் என்னது 1 f of 1 இருக்கா இருக்கு 4 அடுத்து f composition g of 5 ஓகேவா 5 அப்ளை பண்றோம் இது bracket இன்ட்ரோ듀ஸ் பண்ணிரோம் g of 5 g of 5 ஓட ஆன்சர் என்ன இருக்கு 2 இருக்கு f of 2 ஓட ரிசல்ட் என்ன இருக்கு 5 அடுத்து பாருங்க f composition g of 6 அப்ப f composition g of 6 g of 6 ஓட வேல்யூ என்ன இருக்கு பாருங்க 6 ஓட வேல்யூ 4 இப்ப f of 4 எங்கயாவது இருக்கா இல்ல அப்ப f composition g of 6 is not defined ஓகேவா என்ன பண்ண முடியாது நம்மளால f composition g of 6 டிஃபைன் பண்ண முடியாது அதனால என்ன வராது அப்படினா f composition g is not defined நம்மளால கண்டுபிடிக்க முடியாது அப்படி நம்ம சொல்லியாச்சு ஓகே இப்போ f composition g is not defined அப்படி சொல்லியாச்சு அடுத்த क्वेश्चन வந்துரும் f of x equal to 3x minus 1 g of x equal to x square plus 3
இப்போ முன்னாடி பார்த்த கொஸ்டின்லாம் எஃப்னு ஒன்று கொடுத்துருந்தாங்க, ஜின்னு ஒன்று கொடுத்துருந்தாங்க. இதுவும் என்ன கொஸ்டின் அப்படின்னா எஃப் காம்போசிஷன் ஜி தான் கண்டுபிடிக்க சொல்றாங்க, ஜி காம்போசிஷன் எஃப் தான் கண்டுபிடிக்க சொல்றாங்க. அதனால வேல்யூ இருந்துச்சு, இதுல வேல்யூ கிடையாது, ஈக்குவேஷன் இருக்கு. நல்லா கவனிச்சுக்கணும், இது ஈஸி தான். எப்படி சொல்றேன்னு பாரு. இப்போ ஜி ஆஃப் எக்ஸ் தான் இருக்கா, அப்ப இங்க எக்ஸ்னு போட்டுக்கலாம். இப்போ காம்போசிஷன் ஒர்க் என்ன, பின்னாடி வர ஜி ஆஃப் எக்ஸ் பிராக்கெட் இன்ட்ரோடியூஸ் பண்ணிரும். அங்க போட்ட அதே மெத்தட் தான் ஃபாலோ பண்றேன். காம்போசிஷன் ஒர்க் பின்னாடி வர ஜி ஆஃப் எக்ஸ் பிராக்கெட் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருச்சு. இப்போ அங்க வந்து நம்பர் இருக்கும், இங்க ஜி ஆஃப் எக்ஸ் ஓட வேல்யூ அப்படியே எழுதிறேன். அது ஒரு ஃபங்க்ஷன் எக்ஸ் கியூப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 3 எழுதியாச்சு. ஜி ஆஃப் எக்ஸ் ஓட வேல்யூ எழுதிட்டேன். இப்போ எஃப் ஆஃப் உள்ள இருக்கிறது எல்லாமே எக்ஸ் ஞாபகம் வச்சுக்கோ. இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன இருக்கு, 3x - 4. அப்ப அங்க எக்ஸ் இருக்கிறத பிராக்கெட்ல போட்டுட்டு மீதி எல்லாத்தையும் அப்படியே எழுதிடணும். சரியா? இப்போ எஃப் ஆஃப் 4 இருந்தா என்ன பண்ணுவீங்க, எஃப் ஆஃப் எக்ஸ்ல எக்ஸுக்கு இருக்கிற இடத்துல 4ன்னு அப்ளை பண்ணுவீங்க, அதே தானே? அப்ப இங்க எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்கு அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ்ல எக்ஸ் இருக்க இடத்துல இந்த வேல்யூ அப்ளை பண்ணணும். அப்ப இந்த பிராக்கெட் வேல்யூ இங்கேயே அப்ளை பண்ணிக்கலாம். புரியுதா? நல்லா கவனிச்சுக்கோ. காம்போசிஷன் ஒர்க் பின்னாடி வர ஜி ஆஃப் எக்ஸ் பிராக்கெட் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருது. ஜி ஆஃப் எக்ஸ் ஒரு வேல்யூ அப்படியே எழுதிக்கிட்டேன். இப்போ எஃப் ஆஃப் இருக்கனால எஃப் ஆஃப்ல எக்ஸ் இருக்க இடத்துல பிராக்கெட் போட்டு மீதி எல்லாம் அப்படியே எழுதிடுங்க. பிராக்கெட்லயே பிராக்கெட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க, வேலை முடிஞ்சு போச்சு. இப்போ 3 உள்ள மல்டிபிள் பண்ணலாமா, 3x ஸ்கொயர் பிளஸ் 9 மைனஸ் 4. அப்போ 3x ஸ்கொயர் பிளஸ் 5. இதை என்ன அப்படின்னா எஃப் காம்போசிஷன் ஜி ஆஃப் எக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ரைட்டா? இப்போ அதே மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜி காம்போசிஷன் எஃப் ஆஃப் கண்டுபிடிக்கலாம். ஜி காம்போசிஷன் எஃப் ஆஃப்னா எஃப் ஆஃப் எக்ஸ்னே இருக்கு. அப்போ என்ன பண்ணலாம், ஜி பிராக்கெட்ல பின்னாடி வர எஃப் ஆஃப் எக்ஸ் பிராக்கெட் இன்ட்ரோடியூஸ் பண்ணிடலாம். ஓகேவா? இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஓட வேல்யூ அப்ளை பண்ணலாம். எஃப் ஆஃப் எக்ஸ் ஓட வேல்யூ என்ன இருக்கு, 3x - 4 இருக்கு, அந்த வேல்யூ அப்ளை பண்ணிட்டேன். இப்போ ஜி ஆஃப் இங்க இருக்கு, அங்க எக்ஸ் இருக்க இடத்துல பிராக்கெட் போட்டுட்டு மீதி இருக்கிறதெல்லாம் அப்படியே எழுதிக்கலாம். ஸ்கொயர் பிளஸ் 3 எல்லாம் அப்படியே எழுதிட்டோம். இப்போ இந்த வேல்யூ அப்படியே உள்ள ட்ரான்ஸ்ஃபர் பண்ணா 3x - 4 அப்படின்னு கிடைக்குமா? இப்போ a - b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். அப்ப 9x ஸ்கொயர் இங்க 16 minus 2 into a into b. 3 2s are 6, 6 4s are 24x. Last term plus 3. Okay, why இது என்ன அப்படின்னா g composition f of x equal to 9x square. Okay வா? இப்போ minus 24x plus 19. இதுதான் என்ன அப்படின்னா g composition f of x ஓட ரிசல்ட். ரைட்டா? இதான் இது வந்து ஈக்குவேஷன் கொடுக்கிறது. அதே மாதிரி இன்னொரு மாடல், இது ஒரு இம்பார்ட்டன்ட் क्वेश्चन. f from R to R, f of x equal to 2x minus 3 bijective and inverse. ஆல்ரெடி பைஜெக்டிவ் எப்படி பார்த்தோம், அது ஒரு மாடல், இது ஒரு மாடல். ரைட்டா? இப்போ இந்த பைஜெக்டிவ் நான் வேற மாதிரி போட போறேன். எப்படி போட போறேன் அப்படின்னா கொடுத்துருக்கிறது f of x ன்னு கொடுத்துருக்காங்களா, இங்கே in terms of x ல இருக்கு. அந்த கொஸ்டினை நான் y equal to எழுதிக்கிறேன். சரியா? இப்போ இதுல இருந்து x கண்டுபிடிக்க போறேன். முதல்ல 3 கிட்ட கொண்டு வந்தா +3 ஆ மாறிடும். எனக்கு x மட்டும் வேணும் அப்படின்னா 2 ஆல டிவைட் பண்ணிடலாம். இத x வந்துருச்சா, இதை என்ன பண்ண போறேன் அப்படின்னா g of y ன்னு எடுத்துக்க போறேன். எல்லாம் கவனிச்சுக்கோ. கொடுத்துருக்கக்கூடிய கொஸ்டினை f of x ன்னு எடுத்துக்க போறேன். f of x கொஸ்டினை கொடுத்துருக்காங்க, அந்த கொஸ்டினை வச்சு y ன்னு எழுதிக்கிட்டேன். y ல இருந்து நான் x கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ f of ன்றதுனால இந்த g of ன்னு எழுதலாம். ஏன் x கொடுத்துருக்கோம் அப்படின்னா in terms of x ல இருக்கனால f of x, இது g ன்னு எடுத்துருக்கேன். in terms of y ல இருக்கனால g of y. இப்போ 4 வேல்யூ கண்டிப்பா பைஜெக்டிவ்க்கு தேவை. ஓகேவா? ஒன்னு f of x, x, y, g of y. சப்போஸ் क्वेश्चनல f of y ன்னு கொடுத்திருந்தாங்கன்னா g of x நீங்க வந்துரும். ரைட்டா? அது மாதிரி இருக்கும். கண்டிப்பா x, y, f of x, g of y தேவை. இத 4 தெரிஞ்சிச்சுனா பைஜெக்டிவ் கண்டுபிடிச்சிடலாம். எப்படி அப்படினா காம்போசிஷன் பத்தி நம்ம பார்த்தோம்ல, சேம் அந்த கான்செப்ட். f காம்போசிஷன் g எடுத்துக்கிறோம், g காம்போசிஷன் f எடுத்துக்கிறோம். இப்போ என்ன பண்றோம், g னா g of y ன்னு இருக்கா, வரக்கூடிய ஆன்சர் y ன்னு வந்துச்சு அப்படின்னா ஓகே. அடுத்து g காம்போசிஷன் f of x ன்னு எடுத்துக்கிறோம். அப்ப வரக்கூடிய ஆன்சர் x ன்னு வந்துச்சு அப்படின்னா பைஜெக்டிவ். ரைட்டா? இப்போ ஃபர்ஸ்ட் ஒன்னு போடுற பாரு, f காம்போசிஷன் வர்க்கு பின்னாடி வர g of y க்கு பிராக்கெட் இன்ட்ரோ듀ஸ் பண்ணிரோம். g of y யோட வேல்யூ பிராக்கெட் உள்ள எழுதுறோம், y + 3/2. இப்போ f of இருக்கு, f of எங்க இருக்கோ அங்க x இருக்க இடத்துல பிராக்கெட்டை போட்டுட்டு மீதி எல்லாம் அப்படியே எழுதுங்க. ஓகேவா? f of இருக்கா, f of x ல x இருக்கிறதுல பிராக்கெட் போட்டு மீதி எல்லாம் அப்படியே எழுதிட்டேன். பிராக்கெட்ல இருக்கிறதே பிராக்கெட்டை இன்ட்ரோ듀ஸ் பண்ணலாம். 2 கேன்சல். அப்புறமா அடிஷனல் இருக்கும்போது 3 2 கேன்சல் ஆனா y ன்னு வந்துருமா? அப்ப f காம்போசிஷன் g of y equal to y வந்துருச்சு.
அதே மாதிரி அடுத்து இங்க f முடிச்சா அடுத்த g காம்போசிஷன் f of x எழுதிங்க ரைட்டா இப்போ இங்க என்ன வரும் x னு வந்தா முடிஞ்சு போச்சு இப்போ காம்போசிஷன் வந்து பின்னாடி வர f of x னு பிராக்கெட் இன்ட்ரோ듀ஸ் பண்ணிரோம் f of x ஓட வேல்யூ பிராக்கெட் எழுதுறோம் 2x - 3 னு எழுதிட்டோம் g of 2x - 3 இப்போ g of னு இருக்கா g of ஓட வேல்யூ என்ன இருக்கு இங்க இருக்கு y + 3 பீட்டா y இருக்கிறத பிராக்கெட் போட்டு மீதெல்லாம் அப்படியே எழுதுங்க y இருக்கிறத பிராக்கெட் மீதி இருக்க வேல்யூ என்னது +3/2 பிராக்கெட்ல வேல்யூ பிராக்கெட்ல இன்ட்ரோ듀ஸ் பண்ணிடலாம் -3 + 3 get cancel இப்போ 2x/2 2 get cancel equal to x இப்போ g composition f of x equal to x இப்போ f composition g of y equal to y and g composition f of x equal to x வந்துச்சு அப்படினா it is bijective ஓகேவா it is bijective அப்படி நம்ம சொல்லலாம் இப்போ bijective முடிஞ்சிருச்சு இப்போ நம்ம அடுத்த क्वेश्चन என்ன கேக்குறாங்க இன்வர்ஸ் ஒன்றும் பெரிய விஷயமே இல்ல கடைசியா g of y எழுதணும் பாத்தியா அதுதான் இன்வர்ஸ் இப்போ g of y ன்னு எழுதிட்டோம் ஆனா நம்ம என்ன தேவை இன்வர்ஸ்னா f இன்வர்ஸ்னா ஏன்னா क्वेश्चन f of x ல இருக்கனால இதோட இன்வர்ஸ் தான் எழுதணும் அப்ப f இன்வர்ஸ் क्वेश्चनல y இருக்கனால y அப்படியே எழுதிட்டோம்னா y + 3/2 அப்புறம் क्वेश्चनல இருக்க x க்கு இன்வர்ஸ் எழுதணுமா அப்ப y க்கு இடத்துல x ன்னு மாத்திட்டோம் அப்படினா அதான் என்ன அப்படினா இன்வர்ஸ் புரியுதா இது ஒரு மெத்தட் ஓகே என்ன பண்றீங்க பைஜெக்டிவ்க்கு என்னென்ன தேவை f of x x y g of y நாலுமே தெரிஞ்சா போதும் f காம்போசிஷன் g காம்போசிஷன் f கண்டுபிடிச்சிடலாம் கண்டுபிடிச்சு இங்க y ன்னு வந்துச்சுனா நம்ம y ரிசல்ட் வேணும் x ன்னு வந்துச்சுனா x ரிசல்ட் வந்தா இட் இஸ் பைஜெக்டிவ் அப்புறம் இன்வர்ஸ்ங்கிறது கடைசியா இருக்கிறதா இன்வர்ஸ் அப்படியே f இன்வர்ஸ் மாத்திக்க வேண்டியதா ரிசல்ட் ஓகேவா இது ஒரு மாடல் இத வச்சு ஃபுல்லா கவர் பண்ணிடுங்க இதுல இருக்க ஹோம்வொர்க்கை கொஞ்சம் பிராக்டீஸ் பண்ணுங்க ரைட்டா போர்ஷன் கொஞ்சம் கம்ப்ளீட்டா கொஞ்சம் ஃபாஸ்டா முடிக்கணும் அதுக்கு தகுந்தாப்புல கொடுத்துருக்க வீடியோ நல்லா பாருங்க பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் அது ரிலேட்டடான क्वेश्चन தான் கொடுக்குறேன் அந்த क्वेश्चனை கொஞ்சம் பிராக்டீஸ் பண்ணி பாருங்க ஓகேவா அப்பதான் பப்ளிக் எக்ஸாம்ல ஈஸியா ஸ்கோர் பண்ண முடியும் ஓகே थैंक यू